உங்களுக்கு ஏதாவது ஒரு வெறி ஏற்பட்டுடுச்சுன்னா நீங்க எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பீங்க. வெறின்றது தப்ப சரி பண்றதுக்காக தான் இருக்கணும். ஆனா எது சரி எது தப்புன்றத வெறினால புரிஞ்சுக்க முடியுமா? நீங்க எல்லையை மீறி செயல்படும் போது உங்களால எது சரியா இருக்கும்ன்றதையும் எது தவறுன்றத உங்களால புரிஞ்சுக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குமா? 23ஆம் தேதி பின்னிறைவுல சமீர் ஜெய்ஸ்வால் சில தவறுகளை சரி பண்ண வீட்டை விட்டே போறான். ஆனா கடைசியில அவன் வீட்டுக்கே வரல. மறுநாள் காலையில அந்த கேஸ் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளிக்கொண்டு வரதுக்கான காரணமா அமையுது. சார், இது என் பையன் சமீரோட போட்டோ. நேற்று நடுராத்திரி வீட்டை விட்டு போனவன் தான் சார். இன்னும் அவன் வீட்டுக்கே வரல. சரி, கால் பண்ணானா? நான் தான் அவனுக்கு முதல்ல கால் பண்ணேன். விடிஞ்ச முடியாதுமா எங்க போயிட்டா? போன் போடு அவனுக்கு. சரிப்பா. ஏண்டி அவன் இப்படி இருக்கா? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. அவனோட போன் இங்க இருக்கு. ஆனா அப்பா, நேத்து நைட்டு அவன் போனை எடுத்துட்டு போறதை என் கண்ணால பார்த்தேன். அவ எப்பவுமே போனை விட்டுட்டு போக மாட்டானேங்க. எனக்கு இது வித்தியாசமா தெரியுது. மணி 5 தான் ஆகுது. உங்க பையன் சமீர் அடல்ட். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கியிருக்கலாம், இல்ல ஃபோன் ஆஃப் ஆயிருக்கலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ் சமீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கால் பண்ணீங்களா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? நாங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம். காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம். சித்தேஷ், சமீர் உங்க கூட இருக்கானா? சரிப்பா, நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணன் வந்துருவான். ஹலோ அவினாஷ், சமீர் நைட்ல இருந்து வீட்டுக்கே வரல. எங்க போனான்னு தெரியல. கடைசியா சமீரை பார்த்தது யாரு? நான் தான் சார். நேற்று நைட்டு அவன் போனதை நான் தான் பார்த்தேன். அவன் திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். அதனால நான் தூங்க போயிட்டேன். ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தப்ப அவன் இல்லை. அப்புறம் தான் நான் அம்மாவையும் அப்பாவையும் எழுப்பினேன். சார், நாங்க எங்க சொசைட்டியோட கார்டு கிட்ட கூட விசாரிச்சிட்டோம். இல்ல சார், சமீரை எங்கேயும் போய் நான் பார்த்ததே இல்லையே. எதைத்தான் ஒழுங்கா பார்த்துருக்க? எதுக்கும் உதவாதவன். டியூட்டி நேரத்தில் தூங்கிட்டு இருந்து. சரி, இப்போ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை தம்பி திரும்பி வரலாம். சார், நாங்க தான் சொல்றோம்ல, எங்களுக்கு தெரியாம எப்பவுமே சமீர் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. அதே மாதிரி அவன் போனையும் விட்டுட்டு போக மாட்டான். சரி, நான் சமீரோட போட்டோவை இங்க இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புறேன். பக்கத்து சிட்டி கூட அனுப்பி வைக்கிறேன். விபின், இந்த போட்டோவை பெட்ரோல் டீமுக்கு அனுப்பி வச்சிரு. சமீர் என்ன பண்றான்? அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். பிராட்வே பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வேலை பார்க்கறான். கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது? சார், என் பையன் அப்படி கிடையாது சார். எது சரி தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க. அவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டான். சார், பேட்ரோலுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டாங்க சார். எதுவும் க்ளூ கிடைக்கல. அவங்க மோகன்கிட்ட சொன்ன மாதிரி தெரியலன்னு தான் எங்கிட்டையும் சொன்னாங்க. சார், 24 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கூட நம்ம காத்திருக்கணுமா? கரெக்டு தான், நம்ம வெயிட் பண்ணலாம். காலையில் வரைக்கும் வரலன்னா சமீர் ஆஃபீஸில் போய் பேசலாம். சமீர் அப்பாவோட ரியாக்ஷனை பார்க்கும்போது அவனாக தான் எங்கேயாவது போயிருக்கணும். ஒரு குடும்பம் கொடுத்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்கள் சம்பந்தப்பட்ட அது ஒரு விஷயமா மாறப்போகுது. இந்த கேஸ் தொடங்கப்பட்ட பிறகு கேஸுக்கு இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா ஆகுது. தீபக், ஷமீரும் நீ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பான். அவன் எங்கே போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா? சார், எனக்கு அது தெரில சார். ஆனால் அவன் கொஞ்ச நாள் கவலையாக இருந்தான் சார். எதுக்கு கவலைப்பட்டான்? அவன் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையா? சார், அவங்க குடும்பத்துக்கு அது தெரியுமான்னு தெரியல. ஆனால் அவனோட பிஹேவியர் ரொம்ப மாறிடுச்சு சார். அவன் ஒரு மாதிரி மூடியாக மாறிட்டான். என்கிட்ட கூட அவன் சண்டை போட்டான். எதுக்காக சண்டை போட்டான்? பெருசாக ஒன்றும் இல்லை சார், சின்ன சண்டை தான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப என்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டான். நானும் அவன்கிட்ட ஓப்பனாக கேட்டேன். இங்கே பாரு தீபக், ஐ எம் சாரி. எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஒரே மூட் ஸ்விங்காக இருக்குது. காரணம் இல்லாமல் கோவப்படுறேன். காரணமே இல்லாமல் இரிட்டேட் ஆகி நான் உன் கூடயும் சண்டை போட்டிருக்கேன். சமீர், நீ இப்போ ஓகே தானே? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. இல்லை இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல விடு. ஆனால் நீ கவுன்சிலிங் ஆச்சு போ. உன் ப்ராப்ளத்தை அங்கே சொல்லு. உன்னை புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட சொல்லு. இல்லைன்னா ஒன்று பண்ணு, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா. நீ சொல்கிறது கரெக்ட் தான். நான் ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகணும். நான் வேலையை விட போகிறேன். இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இல்லை, நான் ரிசைன் பண்ண போகிறேன். இது எப்போ நடந்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார். அவனுக்கு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அஃபேர், பிரேக்கப் அந்த மாதிரி? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவன் என்கிட்ட சொல்லலை. எனக்கு சமீரை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது சார். அவன் டிப்ரெஷனில் இருக்கான். ஒருவேளை எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு போயிட்டானா?
சொல்லு. சார், சமீரோட பக்கத்து வீட்டுக்காரங்க சுஷிலா எழுந்துச்சு வெளியே போயிருக்காங்க. அப்போ சமீர் வீட்டை விட்டே வெளியே போயிருக்கான் அந்த ராத்திரி. அவன் தான் சார், கன்ஃபார்ம். ஓகே. போலீஸ் என்ன சொன்னாங்க? சமீரை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாங்களா? அவங்க சமீர் தேடிட்டு இருக்காங்க. மம்மி வாங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா, நான் இப்போ வந்துடுறேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே நீ என்னை கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன். நீ தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அம்மா அப்போ என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சுவாங்க. ஆ சரி, அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசணும்னா நானே கால் பண்ணுறேன் உனக்கு. நீ என்னை கூப்பிடாத. அன்னைக்கு நைட் எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. அப்ப நான் பால்கனிக்கு போனேன். வெளியே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அப்பதான் நான் சமீரை ரோட்ல பார்த்தேன். கார்ல யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல சார், ஆனா அது ஒரு சின்ன சிவப்பு கலர் காரு. என்ன கார் அது? மாடல் என்னன்னு தெரியுமா? இல்ல, நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. சார், சொசைட்டில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு சார், அதுவும் மெயின் கேட்ல. அங்க ஒரு டீமை நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பியிருக்கேன். அங்க இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்ல சார், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே சின்ன ரெட் கலர்ல காரே இல்ல சார். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சின்ன கலர்ல சிகப்பு கலர் கார் வச்சிருக்காங்களா? இல்லை சார். சமீர் ரொம்ப அப்செட்டா இருந்தான்னு கேள்விப்பட்டோம். ஏதாவது டிப்ரெஷன்ல இருந்தானா? வேலையை விட போறேன்னு ஏதாவது சொன்னானா? சமீர் கொஞ்ச நாளா கவலையா இருந்தானா? அதை பத்தி நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லலாம. இது முட்டாள்தனமா இருக்கு. சமீர் அப்செட் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் எதுக்கு சார் வேலையை விடணும், அதுவும் எங்ககிட்ட சொல்லாம? ஒருவேளை உங்களுக்கு பயந்து அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருந்திருக்கலாம். அப்ப அவன் வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நான் தானும் சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி கதை சொல்றதா இருந்தா நீங்க அவனை தேடவே வேண்டாம் சார், சரியா? அப்படின்னா நீங்க சமீர் ஏன் அப்செட்டா இருந்தான்னு சொல்லுங்க. நம்ம டெய்லி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் எந்த பிரச்சனையும் ஆயிடாது. உனக்கு புரிஞ்சுதா? நிக்கிதா, எனக்கும் அபார்ஷன்ல விருப்பம் இல்லை. ஆனா இது சரி கிடையாது. அதுலயும் முக்கியமா உனக்கு இது சரியில்லை. இங்கே பாருங்க, நைட்டு 12:50க்கு சமீர் பில்டிங்கை விட்டு வெளியே போகிறான். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பில்டிங்க்கு பின்னாடி போகிறான். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் அவன் பில்டிங்குள்ளே போகிறான். ஒருவேளை சமீர் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருப்பானோ? சமீர் கால் ரெக்கார்ட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி யார் கால் பண்ணி பேசினா எல்லாத்தையும் பாருங்கள். அவன் டிப்ரெஷனை பற்றி குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல சார். சமீரோட அப்பா ஒரு டிப்பிக்கலான ஃபாதராக இருக்கார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் டிப்ரெஷனால கூட சமீரோட அஃபையரில் கூட அதே ஒப்பீனியன் தான் வச்சிருக்காரு. அதாவது அவர் பையனுக்கு எந்த அஃபையரும் இல்லைன்னு. சார், அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு சமீர் போயிருப்பானோ? நம்மளை பத்தி தான் சமீர் கவலைப்பட்டானா? சமீர் நம்மளை விட்டு போகணும்னு நினைச்சிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிதா. அதெல்லாம் போலீஸ் சொல்ற கட்டுக்கதைகள். சமீர் என்னோட பையன். அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். சார், கடைசியாக சமீர் 12:50க்கு ஃபோன் பண்ணியிருக்கான் சார். ஒரு பொண்ணுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். கடைசி ஒரு மாதம் கால் ரெக்கார்ட்ஸில் சமீர் டெய்லி நிகிதா சிங்கிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். எல்லா கால்ஸும் 11 மணிக்கு மேலே பேசியிருக்கான். அதுவும் 1 மணி நேரம் பேசியிருக்கான். ஆனால் 23ஆம் தேதி வெறும் 3 நிமிஷம் 40 செகண்ட் தான் பேசியிருக்கான். ஆனால் இந்த கால் 12:50க்கு மேலே பேசியிருக்கான். அதுதான் நம்ம சிசிடிவியில் பார்த்தோம் சார். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். சமீரோட ஃபேமிலிக்கு இதை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் குடும்பத்திலேருந்து இதை மறைச்சிருக்கலாம். நாம நிகிதா கிட்ட பேசலாம். என்ன சொல்ற? எதுக்கு போலீஸ் உங்களை வர சொல்லியிருக்காங்க? நீ ஏதாவது பண்ணியா? இல்லப்பா, எதுக்காக திரும்ப திரும்ப இதே கேக்குறீங்க? நான் ஏதாவது பண்ணிருந்தா உங்களை கூட கூட்டிட்டு போவேனா? அப்புறம் எதுக்கு போலீஸ் வர சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரியலப்பா, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், வர சொல்லிருப்பாங்க. இவனை எப்படி தெரியும்?
இது சமீர் ஆச்சே. அவனை பத்தி கேட்க எதுக்கு என் பொண்ணை வர சொன்னீங்க? இவன் என்ன பண்ணா? சமீரை காணோம். என்ன எப்போதுல இருந்து? 23ஆம் தேதி காலையில இருந்து. கடைசி அன்னைக்கு நைட்டு உன்கிட்ட தான் பேசியிருக்கான், அதுவும் 12:50க்கு. சார், நாங்க 2 பேரும் ஒருத்தரை காதலிக்கிறோம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் நல்லவன் இல்லை, அவனை விட்டு ஒதுங்கியே இரு. சார், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். அன்னைக்கு நைட்டு சமீர் கிட்ட நீ என்ன பேசுன? சார், எதுவும் முக்கியமானதுல இல்ல, சும்மா நார்மலா தான் பேசணும். எப்பயும் நார்மலா 1 மணி நேரம் பேசுவீங்க. அன்னைக்கு மட்டும் 3 நிமிஷம் 50 செகண்ட் பேசியிருக்கீங்க. ஏன்? அட, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? 1 மணிக்கு உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை சமீர்? நம்மளால இந்த நேரத்துல மட்டும் தானே பேச முடியும். உனக்கு அது நம்ம டெய்லி பேசிட்டு தானே இருக்கோம். ஒரு நாள் பேசலனா ஒன்றும் பிரச்சனை ஆகாது. சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? நீ என்ன அவாய்ட் பண்றேன்னா அது ஓப்பனா சொல்லிடு. இப்படி எல்லாம் ரீசன் சொல்லிட்டு இருக்காதே. ஆமா, நான் உன்னை அவாய்ட் பண்றேன். நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். போனை வைக்கிறியா? ஓகே, நான் கட் பண்றேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நான் இனி காலே பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னோட காலை நீ இனிமே எதிரே பார்க்காத, சரியா? அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னானா? நோ சார், அவ என்ன கழட்டி விட தான் இப்படி எல்லாம் ரீசன் சொன்னான்னு நான் நினைச்சேன். நீ எதுக்காக அப்படி நினைச்ச? ஏன்னா அவன் 2 வாரமாவே ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிட்டான் சார். நீ எதுக்காக கவலைப்படுற? அவங்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியா? இல்ல சார். ஆனா சார், ஏதாவது சீரியஸ்னா சமீர் என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பான் சார். சமீர் ஃபேமிலி உனக்கு தெரியுமா? ஒருவேளை ஃபேமிலியில பிரச்சனையா? சார், எனக்கு தெரிஞ்ச வர சமீரோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். சார், சமீரோட அஃபேருக்கு வாய்ப்பே இல்லை சார். என் வீட்டில் இப்படி நடந்துக்கன்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லு. அந்த பொண்ணோட பேரு நிகிதா சிங். உனக்கு தெரியுமா இல்லையா? நீ சமீரோட தங்கச்சி தானே? உனக்கு தெரிஞ்சிருக்குமே. இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், சமீர் எங்க சார்? அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போ வரைக்கும் வரல. ஆனா சமீர் அவன் சொந்த விருப்பத்துக்காக தான் வீட்டை விட்டு போயிருப்பான். கவலைப்பட்டிருக்கான். அவனுக்கும் நிகிதாவுக்கும் கல்யாணம் பண்ண நீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்னு பயந்துருக்கான். இல்ல இன்ஸ்பெக்டர், சமீர் அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் என் பையன் எப்பவும் அப்படி செய்ய மாட்டான். சார், நீங்க உண்மையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பார்க்க கூடாதுன்னு விரும்புறீங்களா? சார், ஒருவேளை இது உண்மைன்னா சமீரை கண்டுபிடிங்க சார். அவனை கண்டுபிடிக்க நாங்க முழு முயற்சியை எடுக்கிறோம். சமீரோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருக்கோம். எங்கேயாவது நிச்சயமா அவனோட தகவல் வரும். சார், இது அதே பையன்தான். மல்கூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். இவன் பேர்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். எல்எல்சி ஹாஸ்பிட்டலா? எதுக்கு நாங்க அங்க போனோம்? அங்க ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளீஸ் அதை வந்து சமீரா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. அவனை யாரோ கூர்மையான ஆயுதத்தால அவன் கழுத்தை அறுத்திருக்காங்க. அதனால தான் அவன் இறந்துட்டான். இந்த அடையாளத்தை பாருங்க. யாரோ அவனை பின்னாடி டைட்டா பிடிச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த ஸ்கிராட்ச் வந்திருக்கு. முன்பக்கம் இருந்து யாரோ அவனை வெட்டியிருக்காங்க. அப்படின்னா அந்த மர்டர்ல 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படி பார்த்தா அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பாடியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சார், சமீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பட்னாப்பூரில் இருக்காங்க. அவன் பாடி அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. சமீரும் ஃபோனில் கடைசியாக அவகிட்ட தான் பேசியிருக்கான். அதுக்கப்புறமா கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்படின்னா ஃபோனில் பேசினதுக்கப்புறம் சமீர் நிகிதாவை பார்க்க போயிருந்தான்னா எதுக்கு ஃபோனை வீட்டில் விட்டுட்டு போயிருக்கணும்? சார், இன்னொரு விஷயம். சமீர் கிட்ட பேசின பிறகு நிகிதாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் ஆன் பண்ணியிருக்காங்க. சமீர் ஃபோனை வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான். நிகிதா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா. அப்படின்னா அவங்க ஓடி போக முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஆனால் நிகிதாவுக்கு போக விருப்பம் இல்லை. அவள் சமீர் கிட்டேருந்து ஒதுங்க பார்த்துருக்கா. அதுக்காக அவள் சமீரை கொண்டிருக்கலாம்ல? இல்லை வேற ஏதாவது நடக்குதா?
சமீர் ஜெய்ஸ்வால் காணாம போன கேஸ் இப்போ கொலை கேஸா மாறி போயிருக்கு. இதுல சில லீட்ஸ் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதனால சில கேள்விகளும் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவராமலும் இருக்கு. நிறைய ரகசியங்கள் வெளிவர காத்துக்கிட்டும் இருக்கு. நான் சமீரை உண்மையாவே லவ் பண்ண. நான் எதுக்கு சார் அவனை கொல்லணும்? கொலைக்கு 10ல் 8 காரணம் காதலா தான் இருக்கு. சமீர் அன்னைக்கு நைட்டு உன்னை பார்க்க வந்திருக்கான். உங்க 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை முத்தி போய் சமீரை நீ கொலை பண்ணிருக்க. இல்ல சார், அன்னைக்கு நைட் நான் சமீரை பார்க்கவே இல்லை. நான் போன்ல பேசினதோட சரி. அதுக்கப்புறம் நான் கோவத்துல போனை கட் பண்ணிட்டேன். ஆனா அதுதான் அவனோட கடைசி காலா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை சார். எதுக்கு நைட் ஃபுல்லா போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்த? மறுநாள் காலையில தான் ஆன் ஆயிருக்கு. இனி நீ கால் பண்ணாலும் வராது. நான் நினைக்கும் போது ஆன் பண்ணுவேன். சமீர் கிட்ட பேசிட்டு போனை ஆஃப் பண்ணும்போதே பேட்டரி ரொம்ப லோவா இருந்துச்சு. அதனால போனை சார்ஜர்ல போட்டு நான் தூங்க போயிட்டேன் சார். காலையில எழுந்து போன் ஆன் பண்ண ஆனே ஆகல. நைட் இருந்த கோவத்துல நான் சார்ஜர் ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் 8 o'clock தான் நான் சார்ஜே போட்டேன். நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கதைகளை சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைக்கிறியா? நீ சமீர் கூட டெய்லி பேசுவ, அதுவும் 1 மணி நேரம், சரிதானே? ஆனா 23ஆம் தேதி நீ 3 நிமிஷம் 50 செகண்ட் தான் பேசியிருக்க. ஏன்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. சண்டைக்கு அப்புறம் உன்னோட போனை நீ சுவிச் ஆஃப் பண்ணிருக்க. சமீர் பித்தம்பூர் வந்திருக்கான், ஏன்னா நீ அங்கதான் இருக்க. அடுத்த நாள் மதியம் சமீரோட பாடி கிடைச்சது. ஆனா அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியலன்ற. சார் எனக்கு சத்தியமா தெரியாது. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நீ உண்மை சொல்லனாலும் உண்மையை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். டேய், சமீர் பத்தி என்ன தெரியும்? நீங்களே வந்து பாருங்க சார், ரொம்ப விசித்திரமா இருக்கு. நம்ம பாக்குற மாதிரி இந்த கேஸ் இல்ல சார். அந்த வீடு, அப்புறம் அந்த காரு. உண்மையை சொல்லு. சமீரை எதுக்கு கொன்ன? உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது யாரு? சொல்லு சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் சமீரை கொல்லவே இல்லை சார். சமீர் தான் எனக்கு 2 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்தா சார். எங்க கிட்டே நடிக்கிறியா? இல்ல சார், சமீர் ஒரு பையனோட படத்தை காட்டினான் சார். என்கிட்ட ஒரு கேம் விளையாடணும்னு சொன்னான் சார். இந்தா இதுல 50,000 ரூபா இருக்கு, மிச்சத்தை அப்புறம் வாங்கிக்கோ. யார் போட்டோ கொடுத்தான்? எனக்கு பேர்லாம் தெரியாது சார், ஆனா ஒரு பையன் தான் சார். தெரியாதா? ஆனா கான்ட்ராக்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லி இல்ல உன் கதையை முடிச்சிருவேன் சார். ஒருத்தனை கொல்றதுக்கு எதுக்கு சார் பேரெல்லாம் கேட்கணும்? ஒரு படம் போதும் சார். ஆனா 3 நாள் கழிச்சு சமீர் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டான் சார். அட என்னையா, கொலை பண்ண வேண்டிய ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப போய் வேண்டாங்கிற? அப்படின்னா நான் உன்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறியா? அந்த காசை ஒன்றும் நீ திருப்பி தர வேணாம். அந்த 50,000 ரூபாய் நீயே வச்சுக்க. இந்த வேலையை மறந்துரு சார். நான் எந்த வேலையும் செய்யாமலே எனக்கு 50,000 கிடைச்சது சார். அப்புறம் ஏன் சார் அவனை நான் கொல்லணும்? சமீர் உங்ககிட்ட பேசினப்போ போட்டோ கொடுத்தான்ல, அந்த போட்டோ எங்க இருக்கு? சார் அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதும் தூக்கி போட்டேன் சார். அதை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்? உன்கிட்ட போட்டோ இல்லையா? இன்னைக்கு நான் காலி பண்ண சார். சார் ஆனா எனக்கு அந்த அட்ரஸ் நல்லா தெரியும் சார். சமீர் அவன் பேரு தான் சார் சொல்ல, ஆனா அட்ரஸ் கொடுத்தா சார். இந்த வீடா? ஆமா சார், இந்த வீடு தான் சார். சொல்லுங்க சார். உன் பேர் என்ன? மணிஷ் ஓஜா. இவன் தான் போட்டோல இருந்ததா? ஆமா சார், இவன் தான் சார் போட்டோல இருந்தான். சமீரோட இறுதி சடங்குக்கு வந்தல, அவனுக்கு தெரியுமா உனக்கு? அவன் என் ஃப்ரெண்டு சார், அதனால தான் நான் அங்கே போயிருந்தேன். சார் என்னாச்சு? ஃப்ரெண்டுங்கிற அப்புறம் ஏன் அவன் உன்னை கொலை பண்ண நினைச்சான்? இன்ஸ்பெக்டர், சமீரை யார் கொண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? மனிஷ், நீ இங்க என்ன பண்ற? மிஸ்டர் ஜஸ்வால், உங்க பொண்ணு அபர்ணாவும் மனிஷும் 2 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க. சமீர் தன்னோட தங்கச்சி அபர்ணா அஃபேர் வச்சிருக்கிறத தெரிஞ்சு அவன் அதுக்காக கோவப்பட்டிருக்கான். அதனால மனிஷை கொலை பண்றதுக்காக அவன் ஆளை ரெடி பண்ணியிருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? மனிஷ் சமீரை கொலை பண்ண பார்த்தானா? அப்ப இவனும் அபர்ணாவும் சேர்ந்து சமீரை கொலை பண்ணிட்டாங்களா? இல்லப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி அப்படிலாம் யோசிக்க முடியுது? நான் யோசிக்கிறது எல்லாமே தப்பா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலான்னு எனக்கு தோணுது. அபர்ணா, மனிஷ், உங்க காதலை பத்தி சமீருக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லு. வாயை திறந்து சொல்லு. இங்க பாருங்க சார்,
நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மனிஷும் நானும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். ஒரு நாள் எங்கள் அண்ணன் எங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டாரு. அபர்ணா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கை வைப்ப? என் தங்கச்சி கிட்டே நீ கெட்ட எண்ணத்தோட பழகுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கூட இப்படி பழகுவ? சொல்லு இல்ல சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் அவளை லவ் பண்றேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ அவளை லவ் பண்றியா? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்லா கேட்டுக்கோ, நீ எனக்கு ஈக்குவலானவன் இல்ல. நீ எனக்கு என்னைக்குமே ஈக்குவலா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? நீ மறுபடியும் என் தங்கச்சியை நினைச்சு கனவு கண்ட உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். புரிஞ்சுதா? வா. ஒரு நிமிஷம். அண்ணா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நாங்க 2 பேரும் லவ் பண்றோன்றத உன்னால புரிஞ்சுக்க கூட முடியலையா? நான் ஒரு மேஜர். மனுஷனுக்கு ஈக்குவலா இருக்கானா இல்லையானே எனக்கு கவலை இல்ல. சரி, நான் அப்பா கிட்ட சொல்றேன். அவர் அவன் கிட்ட விளக்கமா சொல்லிடுவாரு. அப்படின்னா நானும் நிகிதாவை பத்தி பேசுறேன். அத கேட்டார்னா அவரு சந்தோஷப்படுவார்ல. நிகிதா நம்ம ஜாதியா என்ன? நிகிதாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அவ டெய்லி உன்னை கூப்பிடுறதும் நீ அவகிட்ட தனியா பேசுறதும் எனக்கு தெரியும். அதான் சொல்றேன், உன்னோட வாழ்க்கையை வாழப்பாரு. என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். சமீர் உன்னை வச்சு பப்ளிக்ல பிரச்சனை பண்ணிட்டான்ல, உன்னை அடிச்சிருக்கான். அதுக்கும் மேல அவன் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கல. அதனால உனக்கு கோவம் வந்திருக்கு. சமீரை நீ போட்டு தள்ளிட்ட. அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல சார். நான் அப்புறம் அவளை லவ் பண்ண அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்காக நான் யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னால நம்பவே முடியல. என்னை கொல்றதுக்காக சமீர் வந்து கான்ட்ராக்ட்லாம் போடுவான்னு. அவன் என் ஃப்ரெண்டு சார். க்ளோஸ் ஃப்ரெண்டா? நாங்கள் 3 பேரும் அடிக்கடி ஒன்றா சந்திச்சு பேசுவோம். அவ்வளோதான் சார். யார் அந்த 3ஆவது ஆள்? தீபக் கோயல். நாங்கள் 3 பேரும் ஒரே காலேஜ். அவன் சமீரோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறான். அவன் தான் எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தினது. அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் சார். இங்க பாரு தீபக், உனக்கு பிரச்சனை என்னன்னா நீ லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற. சீரியஸ் இல்லை, சின்சியராக எடுத்துக்கிற. உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியாது. நான் அவனை பார்த்துருக்கேன். ஆஃபீஸ்க்கு 6 மணிக்கு தான் வருவான், ஆனால் சீக்கிரம் ஓடிடுவான். ஆனால் எப்போவுமே ஆஃபீஸில் ஃபோன் பேசிகிட்டே இருப்பான். அப்படின்னா சொல்லு, இப்போ அவன் யார்கிட்ட பேசுவான்னு? யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த தீபக்கு உன்னோட அஃபேரை பற்றி தெரியுமா? ஆமாம் சார். நான் அபர்ணா கூட பிரேக்கப் பண்ணோன்னு அவன் என்கிட்ட சொன்னான் சார். 23ஆம் தேதி நைட்டு 12 to 3 நீ எங்கே இருந்த? வீட்டில் தான் சார் இருந்தேன். உண்மையாவா? வீட்டில் உன் கூட யார் யார் இருக்கா, இல்லை தனியாக இருக்கியா? யாரும் இல்லை சார், நான் தனியாக தான் இருக்கேன். நான் இப்பவும் சொல்கிறேன், நான் சமீரை கொல்லவே இல்லை. நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். சமீருக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கும் அஃபேர் இருக்கு. ஆனால் அவன் தங்கச்சி அஃபேரை அவனுக்கு பிடிக்கல. அவன் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அப்புறம் வாபஸ் வாங்கிட்டான். அப்புறம் திடீர்னு அவன் காணாமல் போகிறான். அவன் டெட் பாடி கிடைக்குது. சார், தீபக் எதுக்கு அனீஷ் அப்புறம் அஃபேரை மறைச்சி மனிஷ் சமீர் சண்டையை மறைச்சிருக்கா? சரியா சொல்கிறேன். எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. தீபக்கை கூப்பிடு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். தீபக், மனிஷ், அபர்ணா, நிகிதா எல்லாரோட கால் ரெக்கார்ட்ஸும் எடு. போன மாதம் யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு பாரு. எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, என்ன மறைச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். எதுக்கு முன்னாடியே மனிஷ் அபர்ணாவோட அஃபேரை பற்றி சொல்லவே இல்லை? சார், அது சமீர் காணாமல் போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுதுன்னு நினச்சேன். அதை பற்றி நீ கவலைப்படாத, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சமீருக்காக அபர்ணா கிட்ட போய் ஒதுங்கி இருக்க சொல்லி பேசியிருந்தியா? இல்லை சார், அது நானாக தான் போய் பேசினேன். சமீரை நினச்சி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு நினச்சேன். மனிஷும் அபர்ணாவும் என்னால் தான் சந்திச்சாங்க. அதனால ஃப்ரெண்டு சிஸ்டர்லாம் லவ் பண்ணக்கூடாதா? போய் அவனுக்கு விளக்கமாக சொல்லு, நான் அபர்ணாவை லவ் பண்ணுறேன்ட்டு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் போகிறேன். என்ன, எதுக்காக இப்போ கோவப்படுற? ஏன்னா நீ தானே விளக்க சொன்ன. நீ நல்லா கேட்டுக்கோ. சமீர் கிட்ட போய் விளக்கமாக சொல்லு, நான் அபர்ணாவை விட மாட்டேன். சமீர் என்ன பண்ணாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. அதுக்கப்புறம் மணி செஞ்சது சரிதான். அது அவனுடைய பர்சனல் மேட்டர்னு நான் நினச்சேன். ஆனால் மனிஷை கொல்ல ஷர்மா கான்ட்ராக்ட் விடுவான்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஷமீர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கிட்டான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவன் இதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கு காரணம் மனிஷா அவன் கொல்ல பார்த்துருக்கான். சார், நிகிதா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிளீனிங் போயிருக்கா. ஃபிட் அண்ட் கேரிங் நர்சிங் ஹோம். அது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். ஆமாம், ஏன்னா 15-20 நாளுக்கு முன்னாடி அவள் அபார்ஷன் பண்ணியிருக்கா சார். அவள் அபார்ஷன் பண்ணுறப்போ ஒரு பையன் கூட வந்திருக்கான். நல்லா தெரியும், ஃபோட்டோ காட்டினல, அவன் தான் சமீர். சமீர், நம்ம எப்போ கல்யாணம் பண்ண போகிறோம்? நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது. உன் ஃபேமிலிலையும் சரி, என் ஃபேமிலிலையும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறது உனக்கு தப்பா ஃபீல் ஆகலையா? நிச்சயமா கிடையாது. ஐ லவ் யூ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் உன்கிட்ட எந்த தப்பும் பண்ண போறது இல்லை. ஆனா அன்னைக்கு நைட்டு எங்க 2 பேருக்குள்ள ஒரு தப்பு நடந்துச்சு. அதனால பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அதனால அபார்ஷன் பண்ணியிருக்கேன்.
அபார்ஷன் பண்ணணும் நீயே தான் முடிவு பண்ணியா? இல்ல, நிச்சயமா கிடையாது. அவன் தான் நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, இப்ப போய் சொன்னா குழந்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னான். எனக்கு குழந்தை வேணும்னு நான் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அவன் என்கிட்ட ஏதேதோ சொல்லி கன்வின்ஸ் நீ பண்ணி சொல்லணுன்ற உண்மையை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. ஏன்னா இப்போ நீ போய் சொன்னா அது பின்ன உன்னைதான் பாதிக்கும். ஒரு விஷயம் இருக்கு சார், அது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லு. சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமீரும் நானும் ஆஃபீஸுக்கு வெளியே டீ குடிச்சிட்டு இருந்தோம். புடியவனே ராஸ்கல், உனக்கு என்ன பெரிய ஹீரோ மாதிரி நடிச்ச? இப்போ ஹீரோ சித்த காட்டுற பாப்பா. நல்லா கேட்டுக்கூட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை நான் சீக்கிரமே முடிச்சு காட்டுறேன்டா. நான் சமீர் கிட்ட கேட்டேன் சார், ஆனால் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார். ஆனால் அவனை கொல்ல வந்த ஆள் சித்தீஷோடைய பேர் அவன் சொன்னான் சார். யார் அந்த சித்தீஷ்? ஷமீரோடைய ஃப்ரெண்டு. நீ குழந்தையை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைக்காகவே சமீர் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சியா? நீ ரொம்ப சோகமாக இருந்திருப்ப, சரியா? நான் ஃபீல் பண்ண சார். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட அபார்ஷனுக்கு அப்புறம் சமீரோட நடவடிக்கை மொத்தமா மாறிடுச்சு. அவன் மொத்தமா என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான். சமீர் மாறிட்டான்ற விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சது. ஆனாலும் அவன் உண்மையை லவ் பண்றான்னு நம்பிட்டு தான் இருந்தேன். 23 அக்டோபர் 2 to 3 எங்க இருந்தீங்க? சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி வீட்டுல தூங்கிட்டு தான் இருந்தேன். அதை உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா அன்னைக்கு நைட் உங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. நீங்க எங்க அப்பா கிட்ட கேளுங்க சார். அந்த நேரத்தில் அவர் தூங்கிட்டுல இருந்திருப்பாரு. நீங்க வீட்டை விட்டு வெளியில போனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன். சரிதான், அவகிட்ட சொல்லி எங்கேயும் போக வேண்டான். இவன் என்ன வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியும். அண்ணனும் தங்கச்சி நான் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்ன என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நீ என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, சமீர் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுடி. அம்மா, எப்படி உங்களால இப்பெல்லாம் யோசிக்க முடியுது? அவன் எனக்கு பிரதர். சார், சமீரோட ஃப்ரெண்டு சதீஷ் தான் அட்ரஸ் கொடுத்துருக்கான். ஓகே, சொல்லு. சார், எனக்கு இந்த சண்டையை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு என்னமோ ராஜு தான் சமீரை கொண்டு இருப்பானோன்னு தோணுது. ஏன்னா ராஜுவை சமீர் ராஜுவில் வச்சு அந்த அடிக்கு அடித்தான் சார். நீ ராஜுவை எப்போ சந்திச்ச? சார், ராஜு ஒரு டீச்சர் சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதனால நேஹா ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தா. அதனால படிப்புலேயும் பின்தங்கி தான் இருந்தா. அதனால ராஜு வீட்டுக்கு வந்து நேஹாவுக்கு பாடம் எடுப்பார். அவளுக்கு அவர் பாடம் எடுக்காம தன்னோட காதல் வலையில் அவளை விழ வச்சு அவளை கூட்டிட்டு ஓடி போக முயற்சி பண்ணாரு. நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணா யாராலையும் தடுக்க முடியாது. நேஹாவுக்கு 19 வயசு தான் சார். அவளை விட ராஜு 12 வயசு பெரியவன். அவள் சொத்துக்காகவே அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். ராஜு சுக்லா, சில பிரச்சனைகளை நீங்க வந்து செட்டில் பண்ணணும். வாங்க, வந்து செட்டில் பண்ணுங்க. எனக்கு எதுவும் புரியல சார். வா, நான் புரிய வைக்கிறேன். இதுக்கும் சமீருக்கும் என்ன சம்பந்தம்? சார், 3 மாசத்துக்கு முன்னாடி ராஜு ரேகாவை கூட்டிட்டு ஓடிட்டான். பேர் கெட்டுறவங்கிறதுனால எனக்கு போலீஸில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை சார். அப்போ சமீர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். நேஹாவோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணி அவளை நாங்கள் கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ சொல்லு, நீ எப்படி சமீரை கொன்ன? அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க? சார், நான் கொல்லவே இல்லை சார். நான் உண்மைதான் சார் சொல்கிறேன். சார், நல்லபடியாக கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்களோ? நீ அவனை கொல்றதுக்கு ஒரு ரவுடியோட போயிருக்க, அப்படி தானே? நீ அவனை மிரட்டி இருக்க. இப்போ அது உண்மையை சொல்லு. சார், நான் அது கோவத்தில் சொன்னது சார். பொய் சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை. 23 அக்டோபருடைய CCTV ஃபுட்டேஜ் இருக்கு. அதில் கிரைம் ஸ்பாட்டோட எல்லா விஷயமும் இருக்கு. நாங்கள் நேஹாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு புரிய வச்சோம். அவள் நாங்கள் சொன்னதை கேட்டா. அவள் ராஜுவை விட்டுட்டு வந்துட்டா. புஷிதர் அண்ணாவை போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்னையிலேருந்து நான் ராஜுக்கிட்ட எதுவும் பேசுறதில்ல. ராஜுவோட பிளான் ஃபெயில் ஆனதுக்கு சமீர் தான் காரணம்னு அவன் நினைச்சான். அதுக்காக அவனை பழி வாங்கியிருக்கான். 23 அக்டோபரா? நடிக்கிறத நிறுத்திட்டு குற்றத்தை ஒத்துக்கோ, தண்டனை குறையும். என்ன குற்றம் சார்? என்ன தண்டனை சார்? நான் 23 இங்கே இல்லவே இல்லை சார். என் சிஸ்டரை பார்க்கறதுக்கு 20ஆம் தேதி போனேன் சார். நான் 25ஆம் தேதி தான் வந்தேன். நம்மளா விசாரிச்சு பாருங்களேன் சார். அப்பா என்னை விட்டு வெளியில போக கூடாது சொல்லிட்டாரு. அட, எத்தனை நாளைக்கு தான் உங்க குடும்பம் இந்த விஷயத்த தலையிட்டுக்கிட்டே இருப்பாங்க? முதல்ல சமீர்,
இப்போ உன்னோட அப்பாவும். ஏன் மேல இதுக்கு கோவப்படுற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ஏதாவது பண்றேன். சார், ராஜு உண்மையை தான் சொல்கிறான். 23ஆம் தேதி உஜ்ஜயினில் இருந்திருக்கான். அதுக்கு சாட்சிகள் இருக்கு. ராஜு நம்ம லிஸ்ட்ல இல்லைன்னா வேற யாரு இருப்பா? அப்பர்ணா, நிகிதா, அப்புறம் மனிஷ். சமீரை கொல்ல 3 பேருக்கும் மோட்டிவ் இருக்கு. சார், ஆனால் நிகிதாவோட மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங். சமீர் நிகிதாவை ரொம்ப காயப்படுத்தியிருக்கான். காதலில் சந்தோஷம் இல்லாதவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமும் போலீஸ்க்கு எதுவும் கிடைக்கல. இதுல ஏதோ ஒரு விஷயம் போலீஸ்க்கு மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேஸோட டைரக்ஷனே மாறப்போகுது. போலீஸ்க்கு கிடைக்க போற இந்த விஷயம் இப்போ போலீஸ்க்கே சால்வ் பண்றதுக்கு உதவ போகுது. சார், எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வந்துருச்சு. நமக்கு எதுவும் கிடைக்கல சார். அது எப்படி சாத்தியம் விபின்? ஒரு குழுவும் கிடைக்கலையே. எதையும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. வணக்கம் சார். சார், நான் எதையும் மிஸ் பண்ணல. எல்லாமே உங்க முன்னாடி தான் இருக்கு. அப்படின்னா நான் ஆர்எக்ஸ் பப்பை பத்தி சொல்றேன். ஆர்எக்ஸ் பப்னா சமீர், தீபக், மனிஷ் சந்திக்கிற இடம் தானே? ஆமா சார். 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க சார் அங்க. சார், ஆர்எக்ஸ் பப்போட ஃபுட்டேஜ் கிடைச்சிடுச்சு சார். தீபக் கேஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டேன்னு சொன்னான். ஆனால் இந்த சண்டையை பற்றி எதுவும் சொல்லலை. அவன் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். தீபக் கிட்ட இனிமே இப்படி பேசக்கூடாது. அவன் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண. அவன் சொசைட்டியில் விசாரி. 23ஆம் தேதி அவன் எங்கே இருந்தான்னு தெரியல. எஸ் சார். சார், தீபக் அவங்க அம்மா கூட இந்த ஏரியாவில் பல வருஷமாக இருக்காரு. இதான் 23ஆம் தேதி ஃபுட்டேஜ் சார். அன்றைக்கி 12 to 3 எல்லா ஃபுட்டேஜஸையும் காட்டு. சார், தீபக்கை காணவே காணோம். நைட் எங்கேயாவது வெளியே போயிருப்பாரோ? இது யாரோட காரு? சார், என்ன அடிக்காதீங்க சார். தப்பு பண்ணிட்டேன் சார். அடிக்காதீங்க சார். வேண்டாம் சார். ஐயோ, நீ ஓவரா பண்ணிட்ட. போதும், நிறுத்து. இல்லைன்னா எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். சமீர் என்ன பத்தியும் அபர்ணா பத்தியும் கண்டுபிடிச்சிட்டான் சார். அவன் எங்களை பிரிக்க பார்த்தான் சார். அவன் நாங்கள் சொன்னதை கேட்கலன்ன உடனே தீபக் என்கிட்ட பேச அனுப்புனான். மனிஷ், நான் சொல்கிறத கேளு. ஷமீர் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான். அவன் உண்மையிலேயே ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் ஒரு வேளை ஏதாவது தப்பாக பண்ணிட்டானா? நீ என்ன அவனுக்கு அடிமையா? இதை செய்யறது உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தான் சொல்கிறா? வார்த்தையை அளந்து பேசுகிறா. உன் ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் பேச வந்தேன். அவன் என் ஃப்ரெண்டு நினச்சியாடா நீயே? அவன் சாப்பிட்டதுக்கும் குடிச்சதுக்கும் நான் தான் காசு கொடுத்துருக்கேன். அவன் இன்னும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம. நீ ரொம்ப பேசுற. ஏய், படா. என்னடா நினைச்சிட்டு? மனிஷ் கிட்ட சண்டை போட்டப்ப நான் ரொம்ப கோவமா இருந்தேன். சமீர் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான். பார்த்தல்ல மனிஷ்க்கு எவ்வளோ தைரியன்னு. அவன் என் சிஸ்டர் கூடவே அஃபையர் வச்சிருக்கான். அவனை பார்க்கும்போதே எனக்கு கோவம் வருது. அப்புறம் உன்னை பாரு, உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை அடிச்சிருக்கான், அப்புறம் அசிங்கப்படுத்தியிருக்கான். நீ அவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். நீ என்ன சொல்ல வர? நம்ம அவனை கொன்னுடலாம். நம்ம அவனை கொன்றுவோம். நான் ஏற்கனவே 50,000 ரூபா ஒருத்தனுக்கு இதுக்காக கொடுத்துருக்கேன். அதை கேன்சல் பண்ணிடுவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா பணத்தை மிச்சம் பண்ணலாம். மனிஷை கொல்றது தான் பிளானாக இருந்தா அப்புறம் ஏன் சமீரை கொன்ன? சார், 2 நாளைக்கு முன்னாடி மனிஷ் என்கிட்ட வந்தான். தீபக், ஐம் சாரி. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சதுனால உன்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியலாமல் பேசிட்டேன். நான் பேசின மாதிரி உன்னை நான் எப்பவும் நினச்சதே இல்லை. ப்ளீஸ் மன்னிச்சிரு. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இனிமேல் இது மாதிரிலாம் செய்யவே மாட்டேன்டா. ப்ளீஸ். ஒருவேளை நான் உன்னை மன்னிக்கிறதா இருந்தாலும் அன்னைக்கு நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. அன்னைக்கு நீ என்னை அடித்ததால் நான் ரொம்ப நொறுங்கிட்டேன். நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஆனால் சமீர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டான். என்னை நீ மன்னிச்சிடு ப்ளீஸ். என்னை எப்போ கொள்ள பிளான் பண்ண? ஒரு நாள் முன்னாடி. எதுக்கு? ஓகே, முந்தா நாள் தானே. மனிஷ், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசுற நீ? நீ கவலைப்படாத. நான் சொல்கிற மாதிரி நீ செய்.
1,00,000 சேர்த்து 50,000 எக்ஸ்ட்ரா நான் உனக்கு தரேன். ஏற்கனவே நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். எங்களுக்கு கார் தான் தேவைப்பட்டது. அப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காரை நீ கடன் வாங்கியிருக்க. சார் நான் இன்னைக்கு நைட்டு வீட்டில் தான் சார் இருந்தேன். ஆனால் உன்னோட கார் மட்டும் இங்கேருந்து போயிருக்கு, அதுவும் பின்னாடி இருக்கிற பார்க்கிங்லேருந்து. அங்கே சிசிடிவியும் கிடையாது. ஆமாம் சார், அது பார்க்கிங் பின்னாடி தான் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு தான் காரை எடுத்துட்டு போனா. யார் எடுத்துகிட்டு போனது? தீபக் கோயல். எதுக்காக இவ்வளோ லேட் ஆச்சு? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இப்போ நீ வந்துட்டல, எல்லாம் தயாராக இருக்கு. நம்ம வேட்டை மட்டும்தான் ஆடணும். தீபக், சமீர் எதுக்கு உன் கூட வந்திருக்கா? சுத்தம் பண்ணுறதுக்காக தான். தீபக், நீ என்ன சொல்ற? தீபக், தீபக் என்ன விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு தீபக். தீபக், இங்க நான் இருந்திருக்க மாட்டேன். அவன் நேரத்துக்கு இந்த கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். உன்னை பாதுகாக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும் வழி கிடையாது. நீ போலீஸ் கிட்ட உதவி கேட்டிருக்கணும். ஆனா நீ அதை செய்யல. ஏன்னா உன்னை பாதுகாக்கிறதுக்கு அவனை பழி வாங்கியிருக்க. அப்புறம் நீ தீபக், நீ நினைச்சிருந்தா எல்லாத்தையும் தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா நீ அதை செய்யல. நீ 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதை ஒத்துக்கிட்ட. இப்போ உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. சார், நான் இதை செஞ்சது என்னோட காதலுக்காக மட்டும்தான். அது என்ன தப்பு இருக்கு? காதலிக்கிறது தப்பு இல்ல, இப்படி பண்ணதான் தப்பு. அதாவது நீ காதல் அடையிறதுக்காக போன வழி. நான் உறுதியா சொல்றேன், உன் காதல் எப்பயும் கிடைக்காது. மணிஷ் அவுஜா மற்றும் தீபக்கு கொலை செஞ்சதுக்காக IPC 302 படியும் ஆதாரத்தை அழிச்சதுக்காக 201 படியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அப்பர்ணா தான் காதலிச்ச மணிஷே தன்னோட தம்பியை கொடூரமா கொலை செஞ்சதுக்காக போலீஸ் பிடிச்சிருக்குன்னு அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மோகன் மற்றும் சரிதாவுக்கு சமீர் மணிஷை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இறைக்காக வேட்டையாடுற இந்த மாதிரி அண்டர் கேம்ல வேட்டைக்காரனே இறையா மாறிடுறான். ஒரு பக்கம் சமீர் தன்னோட குடும்ப பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதே பக்கம் மணிஷ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கான்னா சமீரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். ஆனா கடைசியில முடிவு என்ன ஆச்சு? நிறைய பேரோட வாழ்க்கை நாசமாயிருக்கு. சமீர் தன்னோட உயிரை இழந்துட்டான், மணிஷ் தன்னோட காதலை இழந்துட்டான், அப்புறம் தீபக் எதிர்காலத்தையே இழந்துட்டான். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. எல்லா பிரச்சனையும் உக்காந்து பேசினா தீர்த்திடலாம். எல்லா பெற்றோர்களும் தன்னோட குழந்தைகள் எப்படி வாழ போறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். அதோட அவங்க தப்பான முடிவுகளையும் எடுத்துடக்கூடாது. ஒருவேளை முடிவுகளை தப்பா எடுத்தாலும் அவங்க கிட்ட நல்ல விதமா சொல்லி அவங்கள வழிபடுத்தணும். குழந்தைங்க சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுல பெற்றோர்கள் அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யறதுனால குழந்தைகள் வெறும் பொறுப்போட இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு விழிப்புணர்வோட நல்ல குடிமகனாவும் இருப்பாங்க. மறுபடியும் கிரைம் பேட்ரோல் ஹெட்லைன்ஸை வாட்ச் பண்ணுங்க இதே நேரத்துல. திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களோட விருப்பமான இந்த சேனல்ல கண்டுகழியுங்கள்.